வெல்கம் டு K2V யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை ரவை வெண்பொங்கல். இந்த டெலிஷியஸான சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம K2V யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். கூடவே இந்த ரெசிபிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது வெள்ளை ரவை வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவைக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அளவு பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். ஸோ 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்தியாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வெள்ளை ரவை வேகறக்கான தண்ணியை ஒரு குண்டால் கொதிக்க வச்சிடலாம். 1 கப் வெள்ளை ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அடிஷ்னலாக இன்னொரு கப் எக்ஸட்ரா நான் ஊற்றிருக்கேன். அதாவது டோட்டலாக 3 கப் அளவுக்கு தண்ணி இன்றைக்கி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த தண்ணி ஒரு கொதி வந்துடணும். பருப்பு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக தண்ணியும் ஒரு கொதி விட்டு அதையும் ஒரு லிட் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல முந்திரி, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நையை தட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறி லீவ்ஸ். இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயிலையும் சேர்த்திக்கலாம். ஊற்றின எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 பெட் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி வச்சது, இந்த ரெண்டையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்ச மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ், தாளிப்புக்கு எடுத்து வச்சது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்தி ஒரு கிளறி விட்டால் போதும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையையும் இதில் சேர்த்தி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை ரவை எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கலந்த நெய் ஆயில் ரெண்டுத்துலேயும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இதை கலந்து விடுங்க. வெள்ளை ரவை நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொதிக்க வச்ச 2 கப் அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். மீதி 1 கப்பை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த வெள்ளை ரவைக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளை ரவை நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க. இந்த பொங்கல் கெட்டியாகிறதுக்கு முன்னத்து ஸ்டேஜ்லேயே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை இதில் சேர்த்திடலாம். இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பும் வெள்ளை ரவையும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொங்கலை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரவை நல்லா வெந்துருச்சுன்னா ஓகே. ரவை சப்போஸ் வேகலைன்னா நம்ம கொதிக்க வச்ச 1 கப் அளவுக்கு மீதி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விட்டுக்கங்க. ரவை வெந்துடும். வெள்ளை ரவை வெந்ததுக்கப்புறமும் மீதி தண்ணி இருக்குல்ல, கொஞ்சமாக சேர்த்திக்கலான்னு சேர்த்துனீங்கன்னா பொங்கல் குழஞ்சிரும், உதிரியாக இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து அளவாகவே சேர்த்திக்கங்க. ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் நெய்யை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் லிட் வச்சு மூடி வச்சுருங்க. இது தம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து இதை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வெள்ளை ரவை வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னியும்
சாம்பாரும் வச்சுருக்கேன். இப்போ இந்த பொங்கலோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ரவை நல்லா வெந்தும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா உதிரியாகவும் இருக்குது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி வீட்டில் சட்டுன்னு வெண்பொங்கல் பண்ணணுமா, அரிசியை ஊற வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. சட்டுன்னு வெள்ளை ரவை வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். By the way, do not forget to subscribe, like and share K2V YouTube channel. Bye.